ரிஷபராசி மையன்பர்களே, இந்த ஆண்டு புத்தாண்டு பலன் உங்களுக்கு சொல்ல போகிறோம். விசுவாசு தமிழ் புத்தாண்டு பலன் இது. இந்த விசுவாச வருஷம் 12 மாதமே உங்களுக்கு நல்லா பயனுள்ள மாதமாக இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தொழிலில் மாற்றம் ஏற்படும். இது வரைக்கும் செஞ்ச தொழில் இல்லாமல் இன்னொரு தொழில் நீங்கள் செய்வீங்க, இல்லாட்டி இந்த தொழிலை மாற்றிட்டு பண்ணுவீங்க. அது மாற்றம் ஏற்படும். உறுதியாக மாற்றம் ஏற்பட்டு இருக்கணும். அப்படி இப்போ நேரம் பண்ணியிருக்கணும், இந்த 2 மாதம் நடந்துக்கணும். நடக்கல இனிமேல் நடக்கும், உறுதியாக நடக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, 11 சனி உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு தொழில் மூலமாக நீங்கள் பணத்தை ஈட்டுகின்ற வருஷமே இந்த வருஷம் தான். செய்கிற தொழில் மூலமாக பெரிய காசை பெரிய லாபத்தை நீங்கள் அடைவீங்க. அந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்கும். பலன் எப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா? நீங்கள் செய்கிற தொழில் வருமானத்தை பெருக்கி தரும் வருஷமாக அது இருக்கும். சில பேருக்கு சில மாதிரியாக பணம் வரும், ஆனால் தொழில் மூலமாக பணம் கிடைக்கும். ஏன்னா 10ஆம் வீட்டுக்குரிய கர்மாதிபதி 11 சனி. அப்போ தொழில் மூலமாக லாபத்தை ஈட்டி கொடுப்பார். அப்புறம் மூத்த சகோதரனுக்கு ஆகாது. உங்களுக்கு மூத்த சகோதரன் பிறந்தால் அவங்களுக்கு இந்த ஆண்டு சரியில்லை அப்படின்னு உங்கள் ஜாதகம் சொல்லுது. உங்கள் ராசி ரிஷபராசி. அப்போ ரிஷபராசியினுடைய இந்த காலங்கள் சிறப்புக்குரிய காலங்களே ஒன்று. ரெண்டாவது, இந்த ஒரு வருஷத்தில் ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது. ரிஷபத்துக்கு உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4ஆம் வீட்டுக்கு வருது கேது. இப்போ கேது 4ஆம் வீட்டுக்கு வருவது உங்களுடைய வீட்டில் அதாவது உங்களுடைய தாய் ஸ்தானத்துக்கு தாய் வழி சம்மந்தப்பட்டவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். அதே மாதிரி 10ஆம் வீட்டில் ராகு இருக்கிற தொழில் மாற்றத்தை கொடுக்கும். அது நல்லா புரிஞ்சுங்க. தொழிலில் வியாபாரம், அதாவது அதில் கவனம் வேணும். ஏன்னா பிரம்மாண்டமாக பண்ணிட்டு பெருசாக பண்ணணும்னு நினச்சா அதில் பெரிய செலவு எடுத்து விட்டுறாமல் இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழவும் நீங்கள் திட்டம் போட்டுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த 4ஆம் வீடு வயிற்றில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. வயிறு சம்பந்தமான நோய்கள் வரலாம் உங்களுக்கு. அது கவனம் வேணும். இந்த வருஷம் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல போனால் வாகனங்களால் செலவுகள் அதிகரிக்கும். ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். வாகன செலவு வரும். எந்த வாகனம் நீங்கள் எடுத்தாலும் சரி, அது செலவு எடுக்கணும். அதை எப்படி நம்ம பைத்திய செலவு பண்ணுறப்போ அது மாதிரி வண்டி செலவும் நடக்கும். இதுதான் இந்த ஆண்டை முக்கியமாக சொல்லக்கூடியது. உங்களுக்கு வெளிநாட்டு யோகம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதை மாற்றுக்கிறது கிடையாது. 12ஆம் இடம் 11 சனி இருக்கிறனால எந்த அடிப்படையிலே உங்கள் தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும். உத்தியோகம் கிடைக்காத உத்தியோகம் கிடைக்கும். வருமானம் தேடக்கூடியவர்களுக்கு வருமானம் கண்டிப்பாக அமையும். அதில் மாற்றம் கிடையாது. படித்தவர்கள் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆக மேசராசியோட மற்ற ராசியோட ஒப்பிடும்போது ரிஷபராசி எனக்கு தெரிஞ்சு என்னென்னா 60 விழுக்காடு யோகத்தை தான் பெறுது. இந்த ஆண்டு 60 விழுக்காடு நல்லாவே இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஸ்ரீரங்கம் போய், அது ஸ்ரீரங்கத்தை விடவும் இன்னும் ஸ்ரீரங்கம் போகணும் கண்டிப்பாக. அதை காட்டும் இன்னும் சிறப்பு நீங்கள் முக்கியமாக மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா புதன்கிழமையில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரும். சரியா? ஆக ரிஷபராசி மையன்பர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு நல்லது, அதாவது தங்களுடைய உடல் கூறுக்கு மற்றபடி தனக்கு நல்ல விஷயம் அப்படி உடல், உள்ளம், வீடு இதுக்கெல்லாம் நல்ல விஷயம் பார்த்தா ஸ்ரீரங்கம். வருமானம், முன்னேற்றம், பதவி, பட்டம், பதவி, படிப்பு, வேலை வாய்ப்பு இப்படின்னு பார்த்தா நீங்கள் போக வேண்டிய இடம் மதுரையாம்பதி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான். நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. புதன்கிழமையில் போயிட்டு வந்துருங்க. பச்சை கைக்குட்டையை கையில் வச்சுக்கோங்க. நல்ல மாற்றம் ஏற்படும். ஆகவே புதன்கிழமையை தேர்வு செய்து முயற்சி பண்ணுங்கள். நல்லாவே இருக்கும், நல்லா வெற்றி கிடைக்கும். ஆக உங்களுடைய அதாவது உங்களுடைய ராசிப்படி பார்க்கும்போது எல்லா வகையில் பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய தொழில், நீங்கள் செய்யக்கூடிய வேலை உங்களை காப்பாற்றும். அது மட்டும் இல்லை, லாபத்தை ஈட்டி தரும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். சரியா? ரிஷபராசி மையன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சிறப்புக்குரிய ஆண்டு என்று பெருசாக சொல்லாட்டியும் கூட ஓரளவுக்கு பிரச்சனை கொடுக்காத ஆண்டாக இது அமையும். ஆகவே என்பர்களே, நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் சிறப்பாக செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் எல்லா வல்ல பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு அருள்பாலிக்கணும்னு சொல்லி விடைபெறேன். அற்புதம், ஆனந்தம்.